வெல்கம் டு ரெசிபீஸ் வித் மஹமதியா. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் குருமா ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 கிலோ சிக்கனில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 150 ml தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 துண்டு பட்டை, அன்னாசிப்பூ 1, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா கலர் அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் கட் பண்ண 2 பத்து தேங்காயும் சேர்த்து முந்திரியும் சேர்த்து கலர் அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் தட்டுன 4 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் இதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 ரம்ப இலையும் சேர்த்துக்கலாம். ரம்ப இலை ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லாட்டா சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு 3 நிமிஷம் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துடுச்சு, 50% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பாலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். குருமாக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும், அதனால் மீடியம் சைஸை 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பும்
டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சிக்கன் குழம்பு வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் சிக்கன் குருமா வெந்ததுக்கப்புறம் இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நெய்ச்சோறு, இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லா டிஃபன் ஐட்டம் எல்லாத்துடனும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.